நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். நிச்சயமா உங்க கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ண மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு சப்ளையரா இருக்க போறீங்க. என்ன நீங்க நம்பலாம். ஆனா தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. அமைதியா இருந்தா எப்படி? சொல்லுங்க. யாரு? சோழமலையா? சோழமலையான்னு கேட்டேன். இல்ல மேடம், மணியரசு சார் தான். மணியரசா? ஐயோ கடவுளே, இதுக்குதான்க்கா இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்து நம்ம குடும்பத்துக்குள்ள இதனால எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த மேனேஜரை வாயை திறக்க விடாம நான் தடுத்தேன். வர சொல்லுங்க. சரிங்க மேடம். வாங்க, நீங்க வரப்போறதா சொல்லவே இல்லையே. ஏன் மணியரசி இப்படி ஒரு வேலையை செஞ்ச? உன்னை நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா? உனக்கு வேலை தெரியுமா தெரியாதான்னு கூட நான் யோசிக்கல. நீ வேலை இல்லாம இருக்க கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என்ன அப்படி பாக்குற? நீ வெளியே வேலைக்கு போனா அது குடும்பத்துக்கு கெட்ட பேருன்னு ஸ்னேகா சொன்ன. ஆனா நான் எதுக்காக நீ இங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இந்த இடத்த வெறும் கல்லாவும் மண்ணாவும் நீ பார்க்க போறது இல்ல, இந்த இடத்துல உங்க அண்ணனுடைய ஆத்மாவே நீ பார்க்க போறன்னு நினைச்சிட்டு இருந்த. அதனாலதான் உயிரை கொடுத்து நீ வேலை பார்க்க போறன்னு நான் நம்பினேன். மொத்தமா என்ன இப்படி மோசம் பண்ணிட்டே மணியரசு. என்ன சொல்றீங்க நீ? நான் மோசம் பண்ணிட்டேனா? வேண்டாம்ப்பா, வேண்டாம். வார்த்தையை விரயம் பண்ணா அசிங்கமாயிடும். சொந்த அண்ணியோடைய கம்பெனிலேயே கமிஷன் அடிச்சு காசை நீ பார்க்க போறன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. மணியரசு, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போயிடு. நான் கமிஷன் அடிச்சேனா? யார் சொன்னது உங்களுக்கு? அவளை எதுக்கு பாக்குற? என்ன பார்த்து பேசுப்பா. இப்ப கூட உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் இந்த விஷயத்தை அவ என்கிட்ட இருந்து மறைக்க நினைச்சா. சந்தேகம் வந்ததுனால தான் நேர்ல வந்து விசாரிக்கலாமேன்னு வந்தேன். சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க நினைக்காம எந்த தப்பு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன ஏங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? என் முன்னாடி சொன்னதா அவன் முன்னாடி சொல்லுங்க. சொல்லுங்க. இது பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. அக்கா இருக்காங்கல்ல, எது வந்தாலும் தைரியமா சொல்லுங்க. என்னங்க? என்ன மன்னிச்சிருங்க சார். மேடம் முகத்துக்கு நேரா கேட்டதுனால வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்ன உண்மை, எது உண்மை எனக்கு ஒன்றும் புரியல. இங்க என்ன நடக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீ போதும் மணியரசு, இதுக்கு மேல உங்களால நடிக்க முடியாது. நீங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றுலயும் நீங்க அடிக்கிற கமிஷன் அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் ஒழுங்கா வேலையை பாருங்க, போங்க. இல்ல ஸ்னேகா, இதுக்கு மேல இவன் இங்க வேலை பார்த்தான்னா நான் முட்டாள்னு ஆயிடும். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அக்கா நீ பேசாத. வெளியே போன்னு சொன்னேன்ல. அடப்பாவி, உன்னை நம்பி அண்ணி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. இப்படி சொந்த வீட்டுல திருடுவே என்ன? வெக்கமா இல்ல உனக்கு? எப்பயே நடந்துச்சு இதெல்லாம்? எனக்கு தெரியாம இவட்ட எப்ப டீலிங் வச்ச நீ? டேய், திரும்ப நான் கொலகாரனா கதை. நான் கமிஷன் சொல்றா. மணியரசு, டேய் சொல்றா. நான் தான் வாங்கலைன்னு சொல்லிட்டு இருக்கல. விடு விடு அவரை. நீங்க போங்க. தப்பு செஞ்சுட்டு மறைச்சா கூட பரவாயில்ல. ஆனா தப்பே நடக்கலன்ற மாதிரி நடிக்கிற பாரு, இதத்தான் என்னால தாங்க முடியல. நீ போயிடுன்னு சொன்னேன். புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் உன்னோட வேலைன்னு புரியாம முழிக்கிறதுக்கு நான் ஒன்றும் மாட்டேன் இல்லை. ஜெயிச்சிட்டதா உள்ளுக்குள்ள குதிக்கிறே இல்ல.
என்ன துரத்திட்ட சந்தோஷத்துல துள்ற இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன்னோட அயோக்கியத்தனத்துக்கு 1000 நோக்கம் இருக்கலாம். எனக்கு என் அண்ணி குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் இன்னைக்குமே. மணியரசு வெளியே போ. மணியரசு தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. இங்க இருந்தாலும் சரி இல்ல எங்க போனாலும் சரி, உன்னோட சுயரூபத்தை அன்னைக்கு தோல் உரிச்சு காட்டாம நான் ஓயவே மாட்டேன். வாய மூடு. வெளியே போ. போ வெளியேன்னு சொன்னல. போன்னு சொல்றாங்களா அண்ணி? என் தம்பிய வந்து வாச்சியாடா? இதெல்லாம் என் தலையெழுத்து. போடா. இங்க என்னடா முறைச்சிட்டு இருக்க? சொல்றாங்கல்ல போயேன். சும்மா மறைச்சு. சாரி அண்ணி, நான் இருந்து இவ்வளவு பெரிய தப்பு நடந்துடக்கூடாது. இனிமே நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? இன்னைக்கு தான் நான் சரியா முடிவெடுத்திருக்கேன். எவ்வளவு பாச்சு? 100 ரூபாய் சார். பாப்பா, இங்க ஆபீஸ் ரூம் எங்க இருக்குமா? உங்களுக்கு யார் வேணும்? நாங்க வசந்திய பார்க்க வந்திருக்கோம். வசந்தியவா? ஏமா, அவங்க இங்கதானே இருக்காங்க? இருக்காங்க. ஆனா அவங்கள பாக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஏமா அப்படி சொல்ற? இல்ல கேக்குறேன். அவங்கள நாங்க பார்க்கணுமா? சரி வாங்க போலாம். அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் வசந்தி.
வசந்தி. வசந்தி அக்கா, அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா? டூ பேட். கூட பிறந்தவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு இந்த அம்மா இவ்வளவு நாள் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? ஐ டோன்ட் லைக் திஸ். எப்படி இருக்க? செத்து போறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம உயிரோட இருந்துட்டு இருக்க. செத்து போறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம உயிரோட இருந்துட்டு இருக்க. உன்னை பார்க்க தைரியம் இல்லாம எங்க கண்மறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ ஏக்கா இங்க வந்த என்ன என்ன பார்க்க வாக்கா? நான் பாவிக்கா, பாவி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாதுக்கா, பிராயச்சித்தமே கிடையாதுக்கா. அழாதடி, அழாத, அழாத. இவர் என்னோட வீட்டுக்காரரு. அதுங்க அவரோட குழந்தைங்க. அக்கா, நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். என்னக்கா? என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன். என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்ட கடவுளுடைய அவரு. என்னடா 2 குழந்தைங்களோட வந்திருக்கிறவரை பத்தி இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? அது ஆண்டவன் எனக்கு கொடுத்த பரிசு. நேத்து வரைக்கும் இது அவரோட குழந்தைங்க. இன்னைக்கு எங்களோட குழந்தைங்க. யாரோட வாழ்க்கையையும் யாரும் கெடுத்துட முடியாது வசந்தி. சாக கிடந்த நம்ம அம்மாவை காப்பாத்தினவரே இவர்தான். நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீ மட்டும் ஏண்டி இப்படி? சரி விடு. உன் வீட்டுக்காரர் எங்க?
சொல்லுடி, உன் வீட்டுக்காரர் எங்க? சொல்லுடி, உன் வீட்டுக்காரர் எங்க? சொல்லுடி. அவர் இல்லக்கா. இல்லன்னா